வணக்கம் நண்பா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நைட் டைம்ல நம்ம நட்சத்திரங்கள பார்த்தீங்கன்னா, ரொம்ப அழகா பார்த்துருப்போம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, டெலஸ்கோப்ல சில பேர் பார்த்துக்கலாம். நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, ஃபோன்லலாம் பார்த்தீங்கன்னா பார்த்துருப்போம். இப்படி பார்க்குறப்ப நமக்கு ஒரு விஷயம் தான் நல்லா தெரியும். அதாவது எப்படி இந்த நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா, இவ்வளோ அழகா மிளிருதுன்ற ஒரு கேள்வி பார்த்தீங்கன்னா வரும். இத தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். இது கொஞ்சம் காம்ப்ளக்ஸான ப்ராசஸ் தான். ஆனா நான் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா, சிம்பிளா சொல்ல ட்ரை பண்றேன். அதாவது பிக் பேங் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, நெறைய கேஸ் நெறைய டஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஃபார்ம் ஆகியிருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அங்கங்க ஒரு ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா சேர ஆரம்பிச்சிரும். இப்படி சேர்றத ஆஸ்ட்ரோபிசிக்ஸ்ல என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜெயண்ட் மாலிகுலர் கிளவுடுன்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. இந்த கேஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எதால ஆனதுன்னா, ஹைட்ரஜனால பார்த்தீங்கன்னா ஆகியிருக்கும். இந்த ஹைட்ரஜன் பார்த்தீங்கன்னா 3 டைப் இருக்கும். இத பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரியில என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஐசோடோப்ஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த வகைகள. ஸோ இந்த வகைகள் என்னென்னன்னு பார்த்தீங்கன்னா, புரோட்டியம், டியூட்டீரியம் அண்ட் ட்ரைட்டியம். இதுதான் பார்த்தீங்கன்னா அதோடைய வகைகள். இப்போ இந்த பிக்சர்ல பார்க்குற மாதிரி பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்குமே ஒரு ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கும். அதே மாதிரி ஒரு ஒரு புரோட்டான் தான் பார்த்தீங்கன்னா இருக்கும். இந்த நியூட்ரான் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா மாறுபடும். புரோட்டியம்ல பார்த்தீங்கன்னா ஒரு நியூட்ரானுமே இருக்காது. டியூட்டீரியம்ல பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நியூட்ரான் இருக்கும். அதே மாதிரி இந்த ட்ரைட்டியம்ல பார்த்தீங்கன்னா 2 நியூட்ரான் பார்த்தீங்கன்னா இருக்கும். இப்போ இந்த கிளவுடெல்லாம் பார்த்தீங்கன்னா எதால ஆனதுன்னா, இந்த ஹைட்ரஜன்ல இருக்கிற இந்த 2 வகையால பார்த்தீங்கன்னா ஆகியிருக்கும். புரோட்டியம்ல பார்த்தீங்கன்னா ஆகியிருக்காது. அதாவது டியூட்டீரியம், ட்ரைட்டியம் இந்த 2 வகையால தான் பார்த்தீங்கன்னா இந்த கிளவுடெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆகியிருக்கும். இப்போ இந்த கிளவுடு, இந்த டஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒண்ணா சேர்றப்ப என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல கிராவிட்டி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உருவாகிடும். இப்போ எப்படி பூமியில நம்ம இருக்கிற இடத்துல ஓரளவுக்கு கிராவிட்டி இருக்கும். அதுவே பூமிக்கு நடுவுல போறப்ப பார்த்தீங்கன்னா, கிராவிட்டி அதிகமாகிடுமோ, அதே மாதிரி இந்த ஜெயண்ட் மாலிகுலர் கிளவுடு பார்த்தீங்கன்னா, இந்த டஸ்ட்டு, இந்த கேஸ்லாம் ஒண்ணா சேர்றப்ப பார்த்தீங்கன்னா, இந்த நடுப்பகுதியில பார்த்தீங்கன்னா, கிராவிட்டி பயங்கர அதிகமாகிடும். இப்படி அதிகமாக, அதிகமாக என்ன ஆகும்னா, எப்படி பூமியோட நடுப்பகுதி ரொம்ப ஹீட்டா இருக்குமோ, அதே மாதிரி இந்த கிளவுடோட நடுப்பகுதி பார்த்தீங்கன்னா, பயங்கர ஹீட்டா இருக்கும். இப்படி பயங்கர ஹீட் ஆகுறப்ப என்ன ஆகும்னா, இந்த டியூட்டீரியமும், இந்த ட்ரைட்டியமும் இருக்கு இல்லையா? இது 2ம் பார்த்தீங்கன்னா, பயங்கர சூடாகி 2ம் பார்த்தீங்கன்னா, ஒண்ணா கலக்க ஆரம்பிச்சுரும். இப்படி ஒண்ணா கலக்கிறப்ப என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, மொத்தமா பார்த்தீங்கன்னா 3 நியூட்ரான், 2 புரோட்டான், அதே மாதிரி 2 எலக்ட்ரான் பார்த்தீங்கன்னா, ஒண்ணா சேர்ந்துரும். ஆனா இந்த ஹீட் தாங்க முடியாம இந்த 2 எலக்ட்ரான் இருக்கு இல்லையா? இந்த ஆட்டம் விட்டு கலண்டுட்டு போயிரும். அதே மாதிரி ஒரு நியூட்ரான் பார்த்தீங்கன்னா, வெளிய கலண்டுட்டு போயிடும். இந்த ஸ்டேஜ என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிளாஸ்மான்னு சொல்லுவாங்க. இந்த பிளாஸ்மா உருவாகுறதுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ஹீட் தான் காரணமா இருக்கும். இந்த மொத்த ப்ராசஸுக்கும் பேரு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிசிக்ஸ்ல தெர்மல் நியூக்ளியர் ஃபியூஷன் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. இந்த ப்ராசஸ் நடக்கிறது தான் பார்த்தீங்கன்னா, பயங்கரமான ஹீட்டும், பயங்கரமான வெளிச்சமும் பார்த்தீங்கன்னா உண்டாகும். இதத்தான் நம்ம பூமியில இருந்து பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா, அவ்வளோ அழகா பார்த்தீங்கன்னா மிளிரும். இதுதான் அதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ். நன்றி.